கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 94:11 மனிதனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் பலவிதமான யோசனைகளோடும் பலவிதமான செயல்களோடும் இன்றைக்கு பூமியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய யோசனையும் ஆலோசனையும் தான் என்றைக்குமே நிலை நிற்கும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், என் மகனே, என் மகளே, உன்னுடைய யோசனைகளை விட்டு என்னிடத்திலே திரும்பு. நான் உனக்கு ஆலோசனையை தருகிறேன். நான் ஆலோசனை கர்த்தர், என்னிடத்திலே கேள், நீ பெற்றுக்கொள்ளுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே நாம் யோசனையை கேட்போம். ஆண்டவரிடத்திலே நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய யோசனைகள் எல்லாம் வீணாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நாம் காரியங்களை செய்வோம். நிச்சயமாக தேவன் இன்றைய நாளிலே நம்மையும் நம்முடைய காரியங்களையும் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.